காஸ்ட் டைவர்ஸ் தியரம் இங்க என்ன சொல்லுது அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இப்ப தான் சொன்னேன். டபுள் இன்டெக்ரல் உங்களுக்கு ஆன்சர். இதுதான் சர்ஃபேஸ் ம். இன்டெக்ரல். ஓகே சார். நார்மல் காமெண்ட்ஸ். நார்மல் காமெண்ட்ஸ்னா அந்த நார்மலைஸ் வெக்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஓவர் எஃப் எஃப் வெக்டர் கொடுத்துறான். க்ளோஸ்டு கர்வ் வந்து எஸ்ன்ட்டான். அப்ப என்னாச்சு? ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. ஒரு க்ளோஸ்டு கர்வ் எஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? என்க்ளோசிங் த வால்யூம். என்க்ளோசிங் த வால்யூம்னா உங்களுக்கு தெரியும். இந்த வால்யூம் இதுக்குள்ள கவர் ஆகுது. என்க்ளோசிங் த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெக்ரல். கரெக்ட்டுங்களா? வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜ். டைவர்ஜ்னா நம்ம இப்ப சொன்ன டெல். டைங்கிறது டெல்ங்கிறது நம்ம ஓகே. ஸோ டேக்கன் ம். ஓவர் த வால்யூம் இன்டெக்ரல். ஓகே. இந்த டிபிள் இன்டெக்ரல் வரும். இதுதான் ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ பெருசா எதுவும் இல்லைங்க. இங்க பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் ப்ராடக்டோட கான்செப்ட் இருக்குது. என் கேப்னு ஒன்று இருக்குது. என் கேப்னு நம்ம பார்க்கும்போது தெரியும். ப்ராப்ளம் பார்க்கும்போது எது என் கேப்பா மாறுன்னு அண்டு டெல் டாட் எஃப் இருக்குது. இங்க மெயினா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட். காஸ்ட் டைவர்ஷனோட ஸ்டேட்மெண்ட். இதை வந்து என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா ஒன்னு வெரிஃபைன்னு கேட்பாங்க, இல்லைன்னா எவாலுவேட்னு கேட்பாங்க. வெரிஃபை எவாலுவேட் அதான் உன்னோட சிலபஸ்ல இருக்குதுப்பா. அப்ப வெரிஃபை ம். எவாலுவேட்னு கேட்க போறாங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், வெரிஃபை இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் டைவர்ஷன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே ஈஸி ட்ரிபிள் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். இது எதுவுமே தேவையில்லை, டயக்ராம் கூட தேவையில்லை. அவங்க கொடுத்த எஃப் ஃபேக்டர் வச்சு டக் டக்குன்னு போட்டுலாம். இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு நம்ம டயக்ராம் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம நார்மலாவே போட்டு கண்டுபிடிச்சலாம். அதனால என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் டைவர்ஸ் எழுதிட்டு ஆர்கச்சஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஆர்கச்சஸ் வந்து ஒர்க்கை முடிக்கலாம். ஆர்கச்சஸ் ஒர்க் ஓகே. முடிக்கிறதுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? டெல் டாட் எஃப் வெக்டர் வேணும். டெல் டாட் எஃப் வெக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கொடுத்துக்கிறாங்களா, இந்த வி, இந்த வியோட ரீஜன் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ரீஜனை வச்சு அப்ளை பண்ணிட்டு அந்த இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆர்கச்சஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆர்கச்சஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூணாவது ஸ்டெப் வந்து எல்ஹெச்எஸ் பண்ண போறோம். ஏன்னா அது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் மாதிரி. ஒவ்வொரு டயக்ராம் ஸ்டெப்பும் ஒவ்வொன்றும் தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு கியூப் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எத்தனை சைடு இருக்குண்டாங்கன்னு. ஒரு கியூப் இருக்குது, கியூபாய்டு இருக்குது அப்படின்னு இதுக்கு எத்தனை சைடு இருக்கும்? 6 சைட்ஸ். 6 சைட்ஸ். அப்ப இது வந்து நம்ம சர்ஃபேஸா மாத்தினா வால்யூம்ல ஒரு சிங்கிள் வால்யூம்ல முடிச்சலாம். பட் சர்ஃபேஸா மாத்தினா எத்தனை சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்? நான் கேட்கக்கூடிய கான்செப்ட் புரியுதா? இது வால்யூம் வந்து 3D டயக்ராம். வால்யூம் வந்து ஒரே ஒரு டைம் கண்டுபிடிச்ச போட்டோம். பட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொரு சைடுக்கும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இந்த சைடு ஓ ஓகே சார். புரியுதா? 6 இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப 6 இன்ட்டுனா எல்லாம் சிமெட்ரி டயக்ராம் தான். பட் இங்க இன்டெகிரல் பொறுத்த வரைக்கும் நம்ம மாத்தி மாத்தி போட்டு கண்டுபிடிக்க வேணும். அதனால பாத்தீங்கன்னா இந்த 6 சைடுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரெண்ட் இன்டெகிரல் லிமிட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ஒரே லிமிட்னா 6 இன்ட்டுன்னு போடலாம். இங்க பாத்தீங்கன்னா லிமிட் வந்து மாறும். அப்ப லிமிட் மாறும்போது டிஃபரெண்ட் சர்ஃபேஸ் எடுத்து டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அது இங்க ஓகே சார். நடக்கிறனால இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ், இது செகண்டா பண்ணுங்க. மத்தபடி இது ஃபர்ஸ்டாவே பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். ஓகே சார். அப்ப அந்த டபுள் இன்டெகிரல் இருந்து ட்ரிபிள் இன்டெகிரலா மாறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எப்பயுமே பாத்தீங்கன்னா இது ட்ரிபிள் இன்டெகிரல்னா ஒரே சிங்கிள் பார்ட் முடிஞ்சிடும். பட் இங்க பாத்தீங்கன்னா 6 டைப்ஸ் கியூபுக்கே வருது. கரெக்ட்டுங்களா? 6 டைப் கியூபுக்கே வருது. அது மாதிரி அவன் என்ன மென்ஷன் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டெகிரல் பார்ட் வந்து சர்ஃபேஸ் இன்டெகிரல் வந்து நடக்கும். அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரியா கண்ணு? இதுல ஏதாச்சும் டவுட் ஓகே. இருக்குதுங்களா? நோ சார். சார் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான்.